ஐயனார் துணை சரிகள்ல அடுத்த ஒரு எபிசோட்ல நம்ம வானத்தை இருந்துட்டு பத்திரிக்கை எடுத்துட்டு வந்து நம்ம பாண்டி வீட்டில் வச்சுட்டு போகிறாங்க. நாளைக்கு மறுநாள் எனக்கு கல்யாணம். நான் குடும்பத்தோடு வந்து வாழ்த்திட்டு போங்க. அது மட்டும் இல்லை, நல்ல சாப்பாடாக போடுவாங்க, திருப்தியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு போங்க. அந்த கல்யாணத்தில் நான் ஒன்றும் சமைக்கலை, சமையல்காரை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பாண்டி இருந்துட்டு, வேண்டாம் வானதி, இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்னா உன்னால் சந்தோஷமாக வாழ முடியவே முடியாது. உன் மனசில் நான் தான் இருப்பேன். இந்த கல்யாணம் தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் மனசில் நீ இருக்குன்னு யார் சொன்னாங்க? எப்போ நீ என்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தியோ அப்போவே நான் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டேன். எனக்கு தேவையே இல்லை. வேணும்னா அந்த கல்யாண மேடையில் வந்து பாரு அப்படின்ற மாதிரி வானதி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வானதி முன்னாடியே நம்ம நடேசன் இருந்துட்டு, ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கம்மா, தயவு செஞ்சு நீ மட்டும் எங்கள் வீட்டுக்கு மருமகளவாக வந்துடாத. நீ வராமல் இருந்தால் இந்த வீடு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நீ மட்டும் மருமகளை வந்துட்டேன்னா இந்த குடும்பம் எல்லாருமே பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு திசையில் போயிடுவாங்க. எங்கள் வீட்டுக்கு நிலா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு மாதிரி தான் எங்கள் வீட்டுக்கு ஒரு மருமக வர வேணும். உன்ன மாதிரி ஆளுங்க எங்கள் வீட்டுக்கு மருமகளாக தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வானதி இதை கேட்டு ரொம்பவே கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.